எல்லாரும் மக்கள் வந்துட்டு தங்கம் இல்லன்னா என்ன வெள்ளி இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்தாங்க. இப்ப காலகட்டத்துல பார்த்தா, ஐயோ! வெள்ளியோட விலை தான் அதிகமாகும். ஏன்னா வெள்ளிய வச்சு தான் நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இன்ஜெக்ஷன் கூட அந்த வெள்ளி நீடில்ஸ் பண்றாங்க. ஆமாமா. நெறைய மெடிக்கல் விஷயங்கள் இண்டஸ்ட்ரிலயும் யூஸ் பண்றாங்க. ஆமா. எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. 5Gல யூஸ் பண்றாங்க. செமிகண்டக்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ல யூஸ் ஓ! பண்றாங்க. ஓகே, ஓகே. சரிங்களா? ஸோ வெள்ளி வந்து சின்ன சின்னதா கிராம் கிராமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குறாங்க. ஆனா கையிருப்பு எங்க இருக்குது? இல்ல. ஒரு காலத்துல வந்து நம்மகிட்ட வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு உலோகமாக அடுத்த 10, 15 வருஷத்துல மாறுவதற்கான வாய்ப்பு ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரில நம்ம எதிர்பார்க்காத இண்டஸ்ட்ரி தான். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இப்ப இந்த 5 வருஷத்துல தானே அதிகமா ஆமா, இருக்குது. ஆமா. அதே மாரி சோலார் பேனல் பாருங்க அதிகமான அளவு அந்த பேனல்ல வந்து வெள்ளியோட உபயோகம் இருக்கு. அடுத்து இன்னும் 10 வருஷத்துல சோலார் பேனல் மூலமா பண்ணக்கூடிய மின்சாரத்த தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்ப அங்க வெள்ளி தேவைப்படுதே! ஆனா வெள்ளியோட உபயோகம் நமக்கு ரொம்ப இல்லையே! உற்பத்தி இல்லையே! அது ஒரு துணை உபகரணம் மாரில வருது. அதனால தான் ஜிங்கோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா வச்சுக்க. எங்கேயோ தூக்கி போட்டு வச்சிருப்பீங்க. ஆமா, வெள்ளி ஐட்டம்லாம். இனி ஆமா. அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா நீங்க கடையில கொண்டு போய் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அதோட விலை என்னன்னு. சும்மா ரூ. 100க்கு வாங்குன வெள்ளி குங்கும சிமிழ் கூட இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000க்கு போயிட்டு இருக்கும். இன்னைக்கு வீட்ல போய் தேடுறது தான் வேலை. யாரா இருந்தாலும் வீட்ல இருக்க ஒரு துளி எள்ளி கூட மிஸ் பண்ணிறாதீங்க.